மக்களே, ஸோ நாம இன்னைக்கு குக்ல இருந்து ஆம்பூர் பிரியாணி வந்து பண்ண போறோம். இப்போ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஃபாயில் பேக் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒன்றில் வந்து மசாலா, இன்னொன்று வந்துட்டு வாசனைக்கு ஒரு ஆயில்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே இருக்கிற மசாலா வந்து இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து ஸ்பெஷலாக அவங்க ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணலன்னாங்க. ஆயில் மூலமாகவே இதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்க சொன்னாங்க. இந்த மாதிரி பபிளாக விட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற 1/4 கிலோ கறி ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க 1/2 கிலோ ஆட் பண்ண சொன்னாங்க. ஆனால் 1/4 கிலோ ரைஸ்க்கு 1/4 கிலோ கறி தான் கரெக்டாக இருக்கும்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால் 1/4 கிலோ சிக்கனே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்துட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிற மாதிரி தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம போட்ட தண்ணி நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி 250 கிராம்ஸ் ஆஃப் சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 2 விசில் சொல்லியிருந்தாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட பிரியாணி ரெடி. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இப்போ அது கூட உங்கள் சீசனிங் ஆயில் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இந்த மாதிரி மேலே அழகாக வந்துட்டு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டா இன்னும் வாசம் பயங்கரமாக வந்துச்சு. வீடு ஃபுல்லாக மணக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு வாசமாக இருந்துச்சு. இப்போது நாம் போயிட்டு டெஸ்ட்டு பண்ண போகிறோம். பிரியாணிக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65யும் ஆனியன் ரைத்தாவும் சைடில் வந்து வச்சு விட்டுருக்கேன். இப்போ நான் அதை போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நானே எதிர்பார்க்கலங்க, சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல்லலாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த பிரியாணி அது மாதிரியே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கேயோ பார்த்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த பிரியாணி பேஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து 249 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு 40 rupees. அண்ட் சிக்கனோட ப்ரைஸ் வந்து 90 rupees. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 380 ரூபா வருதா. அண்ட் அவங்க வந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிட்றாங்க அப்படியே நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா 2 பேர் தான் அந்த குவான்டிட்டி அவங்க கொடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து சாப்பிட முடியும். ஸோ அப்படி பார்த்தா ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 190 rupees, 380ல 190 rupees வந்து சார்ஜஸ் பண்ணலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பர் தான் சொல்லுவேன். ஏன்னா வெளியே வந்து ஒரு ஆம்பூர் பிரியாணியோட ரேட் வந்து 300 ரூபா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 2 பேர் சாப்பிட்டாலும் சரி இல்லை 3 பேர் சாப்பிட்டாலும் சரி பிரைஸ் வைஸ் வந்து இது வந்து பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்மெல்லும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி செம்ம அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எங்கள் வீட்லையுமே எல்லாமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ டேஸ்ட் வந்து செம்ம அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பெஷல் அதுக்காக காய்கறி வெட்டி, வெங்காயம் வெட்டி, தக்காளி வெட்டி அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே மசாலா போட போகிறோம். அவங்க சொன்ன மாதிரி கறி இல்லைன்னா பனீர் அந்த மாதிரி ஏதாவது போட போகிறோம். அண்ட் ரைஸ் போட்டு அப்படியே நம்ம வந்து குக்கரில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சிம்பிள் முடிஞ்சது. ஸோ குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் இதில் வந்து நான் மைனஸை பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உப்பு வந்து கம்மி. ஆனால் அவங்க அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உப்பு வந்து கடைசியாக நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வந்து ஆன் டோட்டல் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே அந்த லிங்க் வந்து ட்ராக் பண்ணி விடுறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பை மக்களே.